ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 10ஆம் நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பனானா பேன்கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் ஸ்வீட் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி நான் செய்யலைங்க, என் பொண்ணு தான் செஞ்சாங்க. வாங்காதனமா அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்து தான் எடுத்து சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் செவ்வாழைப்பழம் வச்சுருந்தோங்க, அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அப்புறம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். முட்டை 1 எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது ஒரு 1/4 கப் அளவு சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கரெக்டான அளவு உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஒரு பிஞ்ச் அளவு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ அதை எடுத்து நமக்கு வேண்டிய அளவில் இந்த மாதிரி ஒரு அளவில் நம்ம பேன்கேக் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. சுற்றி நெய் விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். அடுப்பு நம்ம வேகமாக வச்சோம்னா மேலே நமக்கு தீஞ்சி போன மாதிரி ஆயிரும், உள்ளே நமக்கு வேகாமல் இருக்குங்க. அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் நமக்கு இன்னொன்று ஊற்றிக்கலாம். இந்த பேன்கேக் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்கேக் வச்சுட்டு அது மேலே தேன் விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பேன்கேக் வச்சு அது மேலேயும் தேன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு முந்திரி பாதாம்லாம் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது இது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது மாதிரி சேர்த்துட்டு கட் பண்ணி உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.